தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு மகுடம் சூட்டிய மகா சாசனம் என்பே. உலகத்தில் நீ விரும்பும் அத்துணையையும் அடைவதற்கு மூல ஆதாரமே முயற்சி செய்வதுதான். முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? முயற்சி என்னை பல முறை கைவிட்டிருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. முத்துக்கள் மிதப்பதில்லை, அவை முழுகாமல் கிடைப்பதில்லை. கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தமல்ல, அவனுடைய முயற்சியிலே குறைவு என்றுதான் அர்த்தம். இயலாமையினால் தோற்றவர்களை விட முயலாமையினால் தோற்றவர்களினுடைய எண்ணிக்கையே அதிகம். என்னால் முடியாது என்பது உண்மை அல்ல, நாம் முயற்சி செய்வதில்லை என்பதுதான் உண்மை. நாம் முடியாது என்று சொல்லுவது எல்லாவற்றையுமே உலகின் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் செய்து கொண்டுதானே இருக்கின்றார். என்னிடம் என்ன இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதல்ல முக்கியம். உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ ஆசைப்பட்டதை அடைவதில்லை, நீ முயற்சி செய்து உன்னை எதற்கு தகுதியாக்கி கொள்ளுகிறாயோ அதை மட்டும்தான் அடைகின்றாய். ஓட்டப்பந்தயத்திலே முன்னால் வர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைதான், பதக்கம் பெறுவதற்கு எல்லோருக்கும் விருப்பம்தான். ஆசைப்பட்டவர்கள் எல்லோரும் அடைந்து விடுவதில்லையே. எவனொருவன் முயற்சியும் பயிற்சியும் செய்து தன்னை தயார்படுத்தி கொள்கின்றானோ அவனால் தானே பதக்கத்தை பெற முடிகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராடத் துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்கள். ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும், நேரமும் தூரமும் அதிகமாக பந்தயத்திலே பங்கு பெற்றவர்கள் பாதி பேர் பின்தங்கி விடுவார்கள். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவன் மட்டுமே பந்தயக்கோட்டை தாண்டி பதக்கத்தை பெறுகிறான். மீதி பேரெல்லாம் பரிதாபமாக பந்தய மைதானத்திலிருந்து வெளியேறுவதை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை என்பதும் ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போன்றதுதான். துவக்க புள்ளிதான் கூட்டமாக இருக்கிறதே ஒழிய நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கிறது. முயற்சி, விடாமுயற்சி, இவற்றிற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். டெரக் ரெட்மாண்ட் என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரன் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே முதலில் வர வேண்டும் என்பது அவனுடைய கனவு. அதற்கு அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தான். 400 மீட்டர் பீஜிங் ஒலிம்பிக்கிலே அத்துணை கேமராக்களும் அவனையே ஃபோக்கஸ் செய்தன. ஏனென்றால் அவன்தான் நிச்சயமாக ஜெயிப்பான் என்று அத்துணை பேரும் எதிர்பார்த்தனர். அவனோட டைமிங்ஸ் அப்படி. ஓட்டம் ஆரம்பித்து விட்டது. 100 மீட்டர் கடக்கும்போது மற்றவர்களை விட 5 மீட்டர் முன்னால் இருக்கின்றான். அவன்தான் முதலில் வருவான் என்ற அத்துணை பேரும் கரகோஷம் எழுப்புகின்றனர். 150வது மீட்டரிலே அப்படியே அவன் பின்தங்குகின்றான். பின்னால் உள்ள அத்துணை பேரும் அவனை முந்தி சென்று பதக்கத்தை பெற்று விடுகிறார்கள். ஆனால் டெரக் ரெட்மாண்ட் திடீரென்று ஒரு காலிலே ஏற்பட்ட மசில் கிராம்ப் என்று சொல்லுவார்கள், சுளுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, சதைப்பிடிப்பு. ஒற்றை காலை இழுத்து கொண்டு ஒரு காலினால் ஓடிக்கொண்டே இருக்கின்றான் நிறுத்தாமல். அது பயங்கர வலிக்கும். கூட்டத்திலிருந்து பார்த்த அவனுடைய தந்தையும் அவனுடைய பயிற்சியாளரும் தடுப்புகளை தாண்டி காவல்துறையினரை தள்ளிவிட்டு, அது ரொம்ப வலிக்குமே புள்ள இப்படி ஓடுறானேன்னா அப்பா ஓடுறாரு, எல்லாரையும் தள்ளி விட்டான். நிறுத்தவே இல்லை ஓடுவதை. ஒரு காலை இழுத்துட்டு 400 மீட்டர் கோட்டை, பந்தயக்கோட்டை தாண்டிய பிறகு பரிதாபமாக கீழே சாய்ந்தான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன? வெற்றி பெற்றவர்களுக்கு உட்கார்ந்து கைதட்டிய அந்த கூட்டம், அந்த அரங்கத்திலே இருந்த லட்சக்கணக்கான மக்களும்
முதன்மை பெறுவதை விட முக்கியமானது முயற்சி செய்வதுதான் என்று நிரூபித்த அந்த டெரக் ரெட்மாண்டுக்காக அரங்கமே எழுந்து கைதட்டியது. அதுதான் முயற்சி. ஒரு ஆற்றிலே சாக்ரட்டிஸ் குளித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நண்பர் அங்கு சென்று, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. தண்ணிக்குள்ளே இறங்கி வாங்குறாரு. இறங்கி போனோன்னா அவன் கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்கிட்டார். எவ்வளவோ முண்டி பார்க்குறான், முயற்சி செய்து பார்க்குறான், விடவே இல்லை சாக்ரட்டிஸ். இதுக்கு மேலே இருந்தால் செத்து போயிடுவோன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய சக்தி அத்துணையும் ஒன்று சேர்த்து வேகமாக தள்ளுறான். சாக்ரட்டிஸ் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு, அவன் வெளியில் வந்துடுறான். எழுந்து முகத்தை துடைத்து கொண்ட சாக்ரட்டிஸ் அவனிடம் கேட்டார், எப்படி இருந்தது என்று. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் செத்து போயிருப்பேன் அப்படின்னா. எப்படி தப்பிச்சேன்னு கேட்டார். என்னுடைய பலம் அத்துணையையும் சேர்த்து முயற்சி செய்தேன், தப்பிக்கும் வரை, தண்ணிக்குள்ளிருந்து வெளியில் வரும் வரை முயற்சி செய்தேன் என்று கூறுகிறான். அதுக்கு பேர் தாண்டா முயற்சினார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. எனவே நண்பர்களே, அரைகுறையாக முயற்சி செய்துவிட்டு வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அது தவறு நம்முடையது. முழுமையாக முயற்சி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். முயற்சி உங்களை ஒருபோதும் கைவிடாது. முயற்சியை உபயோகித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.